பெண் போலீசாருடைய குடும்பம் என்ன மன வேதனைப்பட்டது. இவர் பெருமையா வந்து ஒரு சேனல்ல உட்காந்துட்டு பேசிட்டு போயிடுவாரு. பெண் போலீசாரை பத்தி பேசினதுக்கானே ஒரு மகளிர் குழு வந்து இன்னைக்கு வந்து சவுக் சங்கருக்கு வந்து எதிர்ப்பு தெரிஞ்சு விளக்கமாற காமிக்கிறது, செருப்பை காமிக்கிறது, அடிக்க போறத, அது இது திட்டமிட்டமா தான் தெரியுது. இப்ப வந்து திருமாவளவன் எவ்வளவு பேசியிருக்கிறாரு நம்மளுடைய இந்து பெண்களை பத்தி மையப்படுத்தி. இப்ப வந்து கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை ஜெயிலுக்கு வர்றாரு. மதுரை ஜெயிலுக்கு வர்றது அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு எப்படி தெரியும்? நேற்று வந்து அந்த டிவில எல்லாம் பார்த்தேன், அது ஒரு பொம்பளை விளக்குமாறு கூட்டிக்கிட்டு தெருவில் கூட்ட பொம்பளை அது டைப்பா எதுக்கு வந்து எதிர்ப்பு தெரியும்? சும்மா நான் தெருவு கூட்டிக்கிட்டு சார், என்ன கூட்டம் சும்மா நிக்க சொன்னா ஒரு 500 தாரம் சொன்னாங்க. அது யார் பண்ணாங்கன்னு தெரியல. சவுக் சங்கர் விலை போய் விட்டு இருக்கிறார் பணத்துக்கான. ஒரு குடும்பமும் வந்து நமக்கு விசாரிச்சது. இவர் வந்து ஊர் உலகத்தை பூரா வந்து லிஸ்ட் எடுத்து இவன் இப்படி அவன் இப்படி இவருடைய குடும்ப லிஸ்டே நம்ம எடுத்தால் மன வேதனை தான் படணும். இவ்வளவு காலங்கள் பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருன்னா ஏதோ திட்டமிட்டு பேசி இதுல மாட்டிக்கிட்டார். நீ தேசிய பாதுகாப்பு சட்டம் இல்ல குண்டர் சட்டம் கூட பாயும் நினைக்கிறேன். இவர் மேல வாய வைத்து விபச்சாரம் பண்றவர் தான் வந்து நம்மளுடைய சவுக் சங்கரா கூட வச்சுக்கலாம். கடந்த அதிமுக காட்சியில வந்துட்டு அன்னைக்கு வந்து அவ்வளவு பூரா குற்றச்சாட்டு சொன்னவர் இன்றைய காலகட்டத்தில் அவர் பூரா புனிதர் மாதிரி காமிச்சு இன்னைக்கு இன்னும் திராவிட முன்னேற்ற கழக தூர ஊழல் பண்றான்னு சொல்லி ஒரு சார் என்னைக்கு இவர் என்னைக்கு பண்ணாரோ மாறி மாறி பேசுறது என்னைக்கு அவர் கத்துக்கிட்டாரோ அப்பயே வந்து இவர் வந்து ஒரு வாயை வைத்து படைக்கக்கூடிய ஒரு விபச்சாரின்னு தான் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர். ஒரு பெண் போலீசாரை வந்து இவரை தாக்கி தரைக்குறா பேசிய நபருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுத்தா பெரிய தவறுன்னு சொல்றோம். அதை கண்டிக்கணும். அவர் அதை விட்டுட்டு அவர் கையை ஓடிச்சிட்டாங்க, காலை ஓடிச்சாரு, பெரிய நீதி விசாரணை சொல்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருந்ததுக்கு தகுதி இல்லாத ஒரு மாதிரி தெரியுது இப்ப பார்க்கும்போது. அப்படி இவர் மாதிரி எல்லாருமே வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு, பேச்சு சுதந்திரம் இருக்கு, கருத்து உரிமை இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசி எல்லாரும் வேற சவுக்கு சங்கரமா பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? தமிழ்நாடு என்ன ஆகும்? அதாவது இவர் நடுநிலையாளரும் கிடையாது, இவர் சமூக ஆர்வலர்கள், பணத்துக்காண்டி என்ன வேணாலும் பேசக்கூடிய இவர் இப்படிப்பட்ட மனிதர்கள். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பெண் காவலர்களை தரைக்குறைவா பேசினதுக்காக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைதை நீங்க வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா சார்? கைதை வரவேற்கத்தே ஆகணும் இல்லையா? ஏனென்றால் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து பெண்கள் போலீஸ் வேலைக்கு வர்றதே பெரிய கஷ்டம். அந்த போலீஸ் வேலைக்கு வர பெண்கள் இன்னைக்கு எவ்வளவு அவதிகள் படுறாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அவ்வளவுக்கு ஒவ்வொரு இடத்துல இந்த டூட்டி போகும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதுகாக்க போகும்போது குழந்தைகளை கூட விட்டுட்டு கூட பெற்ற குழந்தைகள் கூட விட்டுட்டு தாய் தந்தை விட்டுட்டு கணவன் விட்டுட்டு வந்து சாலை ஓரத்தில் நின்றுட்டு இன்னைக்கு வந்து இப்போ வந்து நீ சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாக்கிறது வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த பெண் போலீசார்களை இணைத்து தேவையில்லாம வந்து ஒரு பாலியல் தூண்டுதல் மாதிரி பேசினதுல வந்து மிகப்பெரிய தவறான செயல். அது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் அவர் சவுக் சங்கர் பேசியது. ஏன்னா வந்து இன்னைக்கு அந்த சேனல்ல அவர் பேசிய வார்த்தைகள் எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க. அவ பார்த்தவர்களுடைய குடும்பம் என்ன வேதனைப்பட்டிருக்கும். அவர் போலீசாருடைய அந்த பெண் போலீசாருடைய குடும்பம் என்ன மன வேதனைப்பட்டிருக்கும். இவர் பெருமையா வந்து ஒரு சேனல்ல உட்காந்துட்டு பேசிட்டு போயிடுவாரு. ஆனா அதோடைய கரைகள் பெண் போலீஸ் இதுக்கு தான் வேலைக்கு போறாங்க, இந்த அதிகாரிகளுடைய டாஜா பண்றதுக்காண்டி தான் போறாங்க, அதனாலதான் அந்த பதவிக்காண்டி வேலைக்காண்டி தான் போறாங்க. அதனால வந்து ஒரு இப்படிலாம் வந்து வாய்க்கு வந்தபடிலாம் வந்து தவறா வந்து பெண்களை வந்து மையப்படுத்தி வந்து பெண் போலீசாரை பேசினது மிகவும் கேவலமான செயல், கண்டனத்துக்குரிய செயல் அவர் பேசினார். இப்ப பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு அழைத்து சென்ற வாகனங்கள் விபத்துக்குள்ளாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து சிறையில் தாக்கப்பட்டார் அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் வெளியே பேட்டி கொடுத்தது. சமீபத்துல பாத்தீங்கன்னா மதுரையில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வந்த போது கூட சவுக்கு சங்கர் கையில வந்து ஒரு கட்டு போட்டு இருந்தாரு. அப்ப சவுக்கு சங்கருக்கு சிறையில் அநீதி இழைக்கப்படுகிறதான்ற ஒரு சந்தேகம் வலுக்குதுல சார். அதாவது அவரு பேசியது தவறு. முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறது முக்கியமான கடமை காவல்துறை. அந்த காவல்துறை பணியில் வந்தவர் தான் இந்த சவுக் சங்கர். அப்படி சவுக் சங்கர் வந்திருக்கும் போது வந்து இந்த பெண்களை பத்தி தவறா பேசி இது பண்ணும்போது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் மன உளைச்சலாகும். இவருடைய வாகனங்கள் தாக்கப்பட்டது, விபத்துக்குள்ளானது, அது ஒரு சந்தேகத்துக்குரியதுதான். ஏன்னா அந்த வாகனத்துல அவங்க போகும்போது அந்த வாகனங்கள் இவர் ஏற்றிட்டு போகும்போது அந்த திடீர்னு வந்து ஒரு கார் வந்து மோதுறதுலாம் வந்து சந்தேகத்துக்குரியது. ஏனென்றால் வந்து அவர் வாகனங்கள் வந்து அவர் கையை உடஞ்சிட்டு முதல்ல சொல்லலை. வந்து போலீசார் சொன்னாங்க, போலீசார் தான் காயம் ஏற்பட்டிருக்க தவிர சவுக் சங்கருக்கு காயம் ஏற்படவில்லை சொல்லி வந்து ஒரு சொன்னாங்க காவல்துறை. அதன் பிறகு இப்ப காவல் நிலையத்தில் இப்ப நீதிமன்றத்தில் வந்துட்டு ஆக்சிடென்ட் விபத்து வாழ்வாகும்போது தான் கை உடஞ்சுன்னு சொல்றாங்க. ஆனா சவுக் சங்கர் என்ன சொல்ற எனக்கு கையை ஒடிச்சிட்டாங்க போலீஸார்னு சொல்றாங்க. ஆனா எல்லாமே ஒரு சந்தேகத்துக்குரிய விதமா தான் இருக்கு. ஏனென்றால் வந்து சவுக் சங்கரை பொறுத்த வரைக்கும் தவறான, ஏன்னா வந்து இப்போ வந்து ஜெயிலுக்குள்ள போய் நம்ம வந்து ஒரு கை உடஞ்சவர்கள் வந்து உள்ள போனோம்னா உள்ள விடுறதுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. இந்த சிறைச்சாலை வந்து ஒரு காயத்தோட இருக்கிற ஒரு கைதியை வந்து உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க.
எப்படியா இருந்தாலும் ஜிஹெச்ல தான் சேர்க்க சொல்லி குணமானதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஆஸ்பத்திரி இது ஜெயில் எடுப்பாங்கன்னு எடுக்க மாட்டாங்க. ஆனா இவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறார் கொண்டு ஆனா திடீர்னு வந்து என்னை தாக்கப்பட்டார் கொண்டாருன்னு சொல்லும்போது அது ஒரு சந்தேகமா தான் இருக்கின்றது. விபத்து நடந்தது, கை உடைஞ்சது அவர் சொல்றது உண்மையா என்னன்னு சொல்றது நீதிமன்றம் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். இப்ப சவுக்கு சங்கர் எங்கெல்லாம் வந்து செல்கிறாரோ, அதாவது காவலர்கள் எங்கெல்லாம் செல்கிறாரோ அவருக்கு எதிராக பாத்தீங்கன்னா மகளிர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அது ஒரு அதிசயமா தான் இருக்கு. பெண் போலீசாரை பத்தி பேசினதுக்கானே ஒரு மகளிர் குழு வந்து இன்னைக்கு வந்து சவுக் சங்கருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு விளக்கமாற காமிக்கிறத, செருப்பை காமிக்கிறத, அடிக்க போறத ஒரு நேற்று கூட மதுரையில நடந்துச்சு நீதிமன்றத்துல, மாவட்ட நீதிமன்றத்துல. அது இது திட்டமிட்டமா தான் தெரியுது. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சவுக்கு சங்கர் மீது பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலையும் வந்து கடும் கண்டனமும் உண்மைதான். ஏன்னா வந்து பெண் போலீசார் ஒரு பெண் போலீசாரை வந்து தவறா பேசியிருக்கும் போது மக்கள் மத்தியில இவருக்கு இருந்த வரவேற்பு ஒரு காலகட்டத்தில் வந்து இதே போலீசார்கள் வந்து இவர் மேல ஒரு மதிப்பு மரியாதை செஞ்சாங்க. இவருடைய பேச்சுகள், இவருடைய நடுநிலையாளர், சமூக ஆர்வலர் நல்லா நியாயமா பேசுறாருன்னு சொல்லி இவர் மேல பேசுனது நானும் அவர் மேல ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சிருந்தேன். அது மாதிரி போலீஸ் அதிகாரிகள் வந்து போலீசார் தமிழகத்துல பெண் போலீசார் இடத்துல எல்லா பேருமே ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க. ஆனா என்னைக்கு இவர் வந்து காவல்துறை வந்து போலீசாரை வந்து அவருடைய பணியை வந்து கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி ஒரு பாலியல் ரீதியா பேசும்போது இல்லாத ஒரு கோபங்கள் வரதாச்சு. அந்த கோபங்கள் தான் இவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அன்னைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வராங்க. ஆனா இன்னொரு பார்க்கும்போது இது வந்து இந்த பெண் போலீசார் பேசினதுக்காண்டி இந்த கூட்டம் கூடல, இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த கூட்டம் கூட வரலாம். அந்த பெண்கள் வந்து இப்ப வந்து திருமாவளவன் எவ்வளவு பேசியிருக்கிறாரு நம்மளுடைய இந்து பெண்களை பத்தி மையப்படுத்தி நிறைய பேர் ஏராளமா பேசியிருக்காங்க. ஓசி சோறு அப்படின்னு சொல்லி, ஓசி பஸ்ன்னு சொல்லி நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்லாம் பேசியிருக்காங்க. பெண்களை பத்தி ரொம்ப அவமரியாதை பேசியிருக்காங்க. இதே பெண்களை வந்து பெண் போலீசார் வந்து பாலியல் ரீதியா வந்து துன்புறுத்தினாங்க. இதே திராவிட முன்னேற்ற அன்னைக்குலாம் வந்து இந்த படத்துல கூட்ட பெண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பெண்கள் வரல. இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து இந்த பெண் போலீசார் மையப்படுத்தி ஒரு கூட்டங்கள் இது ஒரு அரசியல் சார்ந்து வந்து என்ன செய்யறது எதிர்ப்பு தெரிவிக்க. ஆனா அவர் வர்றது எப்படி தெரியும்? இப்ப வந்து கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை ஜெயிலுக்கு வர்றாரு. மதுரை ஜெயிலுக்கு வர்றது அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு எப்படி தெரியும்? அதனால இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சியல் கூட சொல்லலாம். ஆனால் அவர் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த மாதிரி விளக்கமாக கொண்டு அழைக்கிறதுல அவர் வந்து அது ஒரு தவறானது. இது ஒரு திட்டமிட்ட வந்து மக்களோட கோபத்தின் வெளிப்பாடு. மக்களோட கோபம்னு நிறைய பெண்களை பத்தி இல்ல சவுக் சங்கர் பேசுறது தவறுன்னு சொல்லியாச்சு. அவர் பேசுறது மிகப்பெரிய தவறு, கண்டனத்துக்குரியது. இல்ல இது வந்து இதே பெண்களை நிறைய பேர் அரசியல் கட்சிக்காரங்க கேவலமா பேசியிருக்காங்க இல்லையா? அவங்கள இதே இந்த வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் பெண்கள் விளக்கமாத்த கொண்டு வர பெண்கள்லாம் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காம சவுக் சங்கருக்கு மட்டும் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம். நேற்று வந்து அந்த டிவில எல்லாம் பார்த்தேன். அது ஒரு பொம்பளை விளக்குமாறு கூட்டிக்கிட்டு தெருவில் கூட்ட பொம்பளை அது டைமா எதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க சும்மா நான் தெருவு கூட்டிக்கிட்டேன் சார், என்ன கூட்டம் சும்மா நிக்க சொன்னா ஒரு 500 ரூபாய் தாரம் சொன்னாங்க. அது யாரு பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இவர் ஒரு நடுநிலையாள ஒரு சமூக ஆர்வலர் இருந்தவர் வந்து இன்னைக்கு நாட்டு நடக்கின்ற ஊழல் பிரச்சனையில கொண்டு வந்தவர் இன்னைக்கு வந்து பெண் போலீசாரை கேவலப்படுத்தி பேசியதால இவருடைய மரியாதை இறந்து விட்டார். இவர் இன்னைக்கு பேசுறது பிறகு பணத்துக்காண்டி பேசக்கூடிய நபரா வந்து இப்ப சவுக் சங்கர் பார்க்கின்ற சூழ்நிலைகள். இவர் அரசியல் சார்ந்து இல்லாதவராக இருந்தார். அன்னைக்கு அரசியல் சார்ந்து இன்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் வந்து இன்னைக்கு வந்து பொதுச்செயலர் வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒரு பேருக்கு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு. இவர் கைதை கண்டித்து மித்த யாருமே கண்டனம் தெரிவிக்கல. இன்னைக்கு வந்து எத்தனையோ வந்து இவருடைய ரசிகர்கள் இருக்கா, யாருமே கண்டனம் தெரிவிக்கல. அவருக்கு ஆதரவு யாரும் பேசாத போய் தெரிகிறது. சவுக் சங்கர் விலை போய் விட்டு இருக்கிறார் பணத்துக்கான. ஒரு குடும்பமும் வந்து நமக்கு விசாரிச்சது. இவர் வந்து ஊர் உலகத்தை பூரா வந்து லிஸ்ட் எடுத்து இவன் இப்படி அமைய இப்படி இவருடைய குடும்ப லிஸ்டே நம்ம எடுத்தால் மன வேதனை தான் படணும். இவருடைய பெண்கள்லாம் வந்து வீட்டுல அவர் பொண்டாட்டி வேலைன்னு சொல்லும் போது இவர் எப்படிப்பட்ட நபர்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறார் பெண் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். அதனால பெண்களை வந்து என்ன செய்யறாருன்னா இவர் கேவலமா கீழ்த்தரமா பேசினவர், இவ்வளவு காலங்கள் பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருன்னா ஏதோ திட்டமிட்டு பேசி இதுல மாட்டிக்கிட்டார். இனி தேசிய பாதுகாப்பு சட்டம் அல்லது குண்டர் சட்டம் கூட பாயும் நினைக்கிறேன் இவர் மேல. பொதுவாகவே பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து பரவலாக பேசப்படுறது காசு கொடுத்தா யாருக்கும் பேசுவாரு, அதாவது அரசியல் ரீதியான கருத்துக்கள்லாம். அதாவது திமுக காசு கொடுத்தாலும் அவர் திமுக ஆதரவா பேசுவாரு, எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு காசு அந்த பக்கம் பணம் கொடுத்தாலும் காசு கொடுத்து இது பேசுவாரு. அப்படின்ற ஒரு இது வரையில எப்படி அவர் வந்து ஒரு நடுநிலையாளரோ அல்லது ஒரு சமூக ஆர்வலரோ எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்ப நம்ம செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சருடைய செந்தில் பாலாஜி விஷயம் எடுத்துட்டா சரி, மித்தது வந்து திராவிட மாடல் நாடகத்தின் ஆட்சியில் நடக்கின்ற ஊழல் புறத்தை ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவரை வந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு அவர் ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. ஆனா அதப்புறம் மக்கள் வரவேற்றாங்க. அவர் அப்ப நான் நடுநிலையாளர் எல்லாருமே நம்பினாங்க. இல்ல சார், இப்ப காலப்போக்கில்தான் அவருடைய பேச்சுகள் கொஞ்சம் மாறிடுச்சு. இல்ல சார், இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல எஸ்பி வேலுமணியை வந்து மிக கடுமையாக விமர்சனம் பண்ணவரு யாரு? சவுக்கு சங்கர். அதாவது மிகப்பெரிய ஊழல்வாதின்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சனம் பண்ணாரு. ஆனா இப்ப
அதிமுகவுக்கு ஆதரவா சமீபகாலமா பேசவும் எஸ்பி வேலுமணி அவர்களை வந்து பெரிய புனிதர் மாதிரியா பேசிட்டு வர்றாரு. அதான் இவர் வந்து வாய வைத்து விபச்சாரம் பண்றவர் தான் வந்து நம்மளுடைய சவுக் சங்கரா கூட வச்சுக்கலாம். வாய வைத்து, அதாவது அன்றோடு பேச்சு இன்றோடு பேச்சு சொன்னது உண்மைதான். கடந்த அதிமுக ஆட்சியில வந்துட்டு அன்னைக்கு வந்து அவ்வளவு பூரா குற்றச்சாட்டு சொன்னவர் இன்றைய காலகட்டத்தில் அவர் பூரா புனிதர் மாதிரி காமிச்சு இன்னைக்கு இன்னும் திராவிட முன்னேற்ற கழக தூர ஊழல் பண்றான்னு சொல்லி ஒரு சார் என்னைக்கு இவர் என்னைக்கு பண்ணாரோ மாறி மாறி பேசுறது என்னைக்கு அவர் கத்துக்கிட்டாரோ அப்பயே வந்து இவர் வந்து ஒரு வாயை வைத்து படைக்கக்கூடிய ஒரு விபச்சாரியும் தான் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலையா இருக்கு இப்போதைக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனா கடந்த இப்போ ஒரு 6 மாசம் காலமா பாத்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்த அந்த சவுக்கு சங்கரை வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக காப்பாற்றுமா? அவர் எப்படி காப்பாற்றுவேன் எப்படி வந்து உள்ள, ஏன்னா நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆட்சி வந்தாலும் வருகிற காலகட்டத்தில் அன்னைக்கு இதே எடப்பாடி மாறி மாறி பண்றவர் தவிர மாறி மாறி பேசக்கூடியவர் அவர். இவருடைய பேச்சு வந்து இன்னைக்கு வந்து காப்பாற்ற மாட்டார். ஒரு பேருக்கு அவர் கண்டன அறிக்கை பேருக்கு அவர் மட்டும் தான் கொடுக்குறாரு, அவருடைய சார்ந்தவர்கள் யாருமே கொடுக்கல. ஏனென்றால் இவர் மேல வந்து இன்னும் கோவத்தில் நிறைய பேருக்கு வேலுமணி நீங்க சொன்ன மாதிரி வேலுமணி எல்லாருமே வந்து இவர் மேல கோவத்துல தான் இருக்கா. ஒரு பேருக்காண்டி அவர் நமக்கு ஆதரவா இருக்கிறாரு மாதிரி காமிச்சுக்கிறாரே தவிர இவர் மனசுக்குள்ள எல்லோருக்குமே இவர் மீது வந்து சவுக் சங்கர் மீது எல்லாத்துக்கும் வந்து ஆதங்கள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர். ஒரு பெண் போலீசாரை வந்து இவரை தாக்கி தரைக்குறா பேசிய நபருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுத்தா பெரிய தவறுன்னு சொல்றோம். அதை கண்டிக்கணும். அவர் இவர் பேசினது தவறு, அதை விட்டுட்டு அவர் கையை ஓடிச்சிட்டாங்க காலை ஓடிச்சிட்டாரு பெரிய நீதி விசாரணை சொல்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் இருந்ததுக்கு தகுதி இல்லாத மாதிரி தெரியுது இப்ப பார்க்கும்போது. ஏன்னா வந்து இப்ப சவுக் சங்கர் வந்து என்ன பேசியிருக்கிறாரு, பெண் போலீசார் கேவலமா இழிவா பேசியிருக்கிறாரு. நீதி அரசர்களை நீதிபதி தீர்ப்பு சொல்லும் நீதிபதிகளும் கேவலமா இழிவா பேசியிருக்கிறாரு. அப்படி இவர் மாதிரி எல்லாருமே வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு, பேச்சு சுதந்திரம் இருக்கு, கருத்து உரிமை இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசி எல்லாரும் வேற மாதிரி சவுக் சங்கர் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? தமிழ்நாடு என்ன ஆகும்? சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன ஆகும்? அப்ப சட்டம் எதுக்கு? இவர் எது வந்தாலும் பேசலாமா? பெண் போலீசாரை கேவலமா பேசுறதுக்கு இவருக்கு யாரு அந்த உரிமை கொடுத்தோம் தான் கேட்கிறோம். நீதிபதிகள் வந்து நீதி இப்ப எந்த முகத்தை வச்சு இவர் போய் நீதிமன்றத்தில் போய் இவர் ஜாமீன் கேட்பாரு? இவர் பேசினதுக்கு வந்து இவர் வந்து எப்படி வந்து இவர் விடுதலை வாங்குவாரு எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. இவர் பேசினது மிகப்பெரிய தவறு. இவருடைய பேச்சுக்கள் இளைஞர் மத்தியிலுக்கு வந்து ஒரு பெரிய அசால்ட் ஆகி போயிடும். அதாவது இவர் நடுநிலையாளரும் கிடையாது, இவர் சமூக ஆர்வலர்கள் பணத்துக்காண்டி என்ன வேணாலும் பேசக்கூடிய இவர் இப்படிப்பட்ட மனிதர்கள் இனிமேல் பேசுறதுக்கு வாய்ப்புட்டு இவர் வந்து பேசக்கூடாது. சமூக வலைதளங்களை வந்து இவர் பேசுறதுக்கு வந்து இனிமேல் வந்து அனுமதி கொடுக்க கூடாது. நீதிமன்றம் வந்து முறையா வந்து ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்றால் இவர் கடும் நிபந்தனையோடு கொடுக்க வேண்டும். உங்கள் தின சேவல்.